இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய நன்னாரி ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக சில்லு சில்லுன்னு இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசன் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையும் கூட ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அரை லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு கொட்டை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நன்னாரி ஷர்பத். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் 350 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஐஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும். இப்போ இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய நன்னாரி ஷர்பத் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.